நம்ம நாட்டில் அமானுஷங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இது. இதில் நமக்கு தெரியாத நிறைய இடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிக்கெட்டான் சோலை, இந்த இடத்த பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் கால் தடம் படாத காடுன்னு கூட இந்த மதிக்கெட்டான் சோலை காடை சொல்லலாம். இந்த காட்டுக்குள்ளே போனால் உயிரோட திரும்பி வர்றது சந்தேகம்தான். அப்படி திரும்பி வந்தாலுமே அவங்க புத்தி பேதரிச்சு போய் வந்திருக்காங்க. அங்கே காடுகளுக்குள்ள அதிசய பூ ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உதிர்ந்து அந்த பூ மேலே மனிதர்களுடைய கால் படும்போது அந்த வாசனையினால மனிதர்களுடைய மூளை மழுங்கி போய் அதே காட்டில் திக்கும் தெரியாம திசையும் தெரியாம சுத்தி அங்கேயே உணவின்றி இறந்து போறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. சூரியன் உள்ள வர முடியாத அளவுக்கு அடர்ந்து இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ள பல மர்மங்கள் இருக்கு. இதுவரைக்கும் பல பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்களை இப்போ வரைக்கும் முடிச்சு அழிக்க முடியாத ஒரு மர்மமான பிரதேசமாக தான் இருக்கு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எந்திரன் 2.0 படத்துல வரா மாதிரி கொத்து கொத்தாக பறவைகள் செத்து கீழே விழுகிற மாதிரி ஒரு கிராமம் அசாம்ல இருக்கு. ஜட்டிங்கான்ற வில்லேஜ். இங்க நிறைய பறவைகள் சூசைட் பண்ணிக்குதுங்க. அதுவும் செப்டம்பர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் பறவைகள் இங்க சுவர்ல தரையில மரத்துல மோதி சூசைட் பண்ணிக்குது. அதுக்கான காரணம் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன நம்புறாங்கன்னா சுத்தி இருக்கிற தீய சக்தி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் அந்த கிராமமே சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அறிவியலாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அங்க அந்த டைம்ல பனிமூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால வீடுகள் வாகனங்களுடைய வெளிச்சம் பறவைகளை ஈர்க்கும். அதனால பறவைகள் கீழே மோதி இறந்து போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சந்தேகம், அப்படி இருக்கும்போது இதே மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு. ஏன் அங்கெல்லாம் இந்த மாதிரி பறவைகள் சூசைட் பண்ணிக்கல? கமெண்ட்ல சொல்லுங்க. கடவுளின் பிரதேசம்னு அழைக்கப்படுற கேரளாவில் ஒரு அமானுஷமான பங்களா இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? போனகாட் பங்களா. இந்த பங்களா சுமார் 175 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்களா தான். இப்போ வரைக்கும் பயங்கரமான ஒரு இடமா தான் இருக்கு. இந்த இடம் கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துல தான் இருக்கு. இந்த பங்களால இருந்தவங்களுடைய பசங்க ஏதோ வினோதமான வியாதி வந்து இறந்து போனதாகவும் அந்த வருத்தத்துல அந்த குடும்பம் மறுபடியும் இங்கிலாந்துக்கே போனதாகவும் சொல்றாங்க. அதுவும் ஒரு சில சமயங்கள்ல வினோதமான சத்தங்கள், அது கூடவே யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரியான குரலும் கேட்கிறதா சொல்லியிருக்காங்க. சில காலங்களுக்கு முன்னாடி அங்கு விறகு எடுக்க போன ஒரு பெண்மணி திடீர்னு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அவ்வளவு சரளமா இதுக்கு முன்னாடி இங்கிலீஷே பேசினதே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு வாரத்துல அவங்க இறந்தும் போயிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த இடங்கள் இருக்கு. அதை பத்தின அடுத்த பதிவு வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.